போதை, தள்ளாடக்கூடிய போதை, எதிரில இருக்கிறவங்க அம்மாவா தங்கையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய போதையில மூழ்கி அந்த 3 இளைஞர்கள் அந்த காரின் கண்ணாடியை உடைத்து அந்த பெண்ணை வந்து வெளியே தரன்னு இழுத்துட்டு போய் அந்த ஆண் நண்பர் இருந்தார் இல்லையா, அவரை வந்து கையில அருவாளை வைத்திருந்த அந்த அருவாளை வச்சு அந்த பையனை வெட்டி, ஆண் நண்பர் எங்க மயங்கி விழுந்திருந்தானோ அதுல இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்துல அந்த பெண்ணை இழுத்து சென்று தரன்னு இழுத்துட்டு போய் அந்த பெண்ணை வந்து நிர்வாணமாக 3 இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா துடிக்க கற்பழித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இரவு 11 மணி அளவுல அந்த பெண்ணை வந்து சீரழித்த இந்த ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விடியற் காலை 4 மணி வரையும் அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க 3 பேரும் சேர்ந்து. அந்த பெண்ணை வந்து அருகில் இருக்கக்கூடிய அந்த முட்புதர்ல அப்படி நிர்வாணமாக தூக்கி எறிந்து விட்டு ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு கொடூரமான இந்த மிருகங்கள் செய்த இந்த வேலையை நினைக்கும் போதே உண்மையாவே கண்கள் எல்லாமே எல்லாருக்குமே கலங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதை சுற்றி 500 மீட்டருக்கு ஒரு கேமரா கூட இல்ல. அப்ப சிசிடிவி கேமரா பொருத்துவதற்காக ஒரு தொகை ஒதுக்குனீங்களா அரசாங்கம் சார்பாக? அந்த தொகை என்ன ஆனது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா, ஆதங்கம் இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்ல, ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தாலே 10 வருஷம் ஜெயில போட்டுருவேன்னு சொல்லி பேசினாரு நம்ம அப்பா முதல்வர். அந்த சட்டம் இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒருத்தர் மேல கூட நீங்க ஆக்ஷன் எடுக்கல. சட்டவிரோதமாக ஒரு மதுபான பாரை இயங்கி கொண்டிருக்கு. அப்ப இதுவரை அது அரசாங்கத்துக்கோ இல்ல காவல்துறைக்கோ தெரியாமல் தான் செயல்படுதா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் எழுதா இல்லையா? ஏன்னா அங்க அவ்வளவு மது பாட்டில்கள் மூட்டையாக வைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கோவை மாவட்டத்தினுடைய ஒரு வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார். அவரினுடைய தலைமையில அவங்க வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய அந்த மதுபான பார் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழகம் எப்போதுமே தலைகுனியதான் வைக்க போகிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமாக இருந்தது. அதே போல கோவையில் நேற்று நடந்த ஒரு கொடூரமான கூட்டு பாலியல் வன்கொடுமை பற்றியும், அது மட்டுமல்லாமல் அந்த பாலியல் வன்கொடுமை நடந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் அங்கு இருந்த மதுபான கடையை அடித்து நொறுக்கி அங்க போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. ஆகவே இது குறித்த ஒரு முழுமையான பின்னணியை தான் நம்ம பார்க்க போறோம். இது மட்டும் இல்ல, நேற்று ஒரு நாள் மட்டும் என்னென்ன வந்து பாலியல் சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக, முதியவர்களுக்கு எதிராக நடந்திருக்கு. இந்த ஒரு நாள் விஷயமே இந்த தமிழ்நாட்டின் ஆட்சியாளர்களின் தலைகுனிய வைக்கக்கூடிய விஷயங்களுக்கான சாட்சி என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில மொத்தமான ஒரு தொகுப்பாக தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதாவது கோவையில வந்து பாத்தீங்கன்னா கோவை PSGR அப்படின்னு கிருஷ்ணம்மாள் கல்லூரி ஒன்றுக்கு, அந்த கல்லூரியில படித்த ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆண் நண்பருடன் அவினாசி ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாலையில, அதாவது பிரதான விமான நிலையம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கோவையில பிரதான சாலை, அந்த விமான நிலையத்தின் பின்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா தன் ஆண் நண்பருடன் கார்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறாள். அந்த காரினுடைய கதவுகள் சாத்தப்பட்டிருக்கு. இவங்க 2 பேரும் பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில வந்து பாத்தீங்கன்னா 3 இளைஞர்கள் போதை, தள்ளாடக்கூடிய போதை, எதிரில இருக்கிறவங்க அம்மாவா தங்கையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய போதையில மூழ்கி அந்த 3 இளைஞர்கள் அந்த காரின் கண்ணாடியை உடைத்து அந்த பெண்ணை வந்து வெளியே தரன்னு இழுத்துட்டு போய் அந்த ஆண் நண்பர் இருந்தார் இல்லையா, அவரை வந்து கையில அருவாளை வைத்திருந்த அந்த அருவாளை வச்சு அந்த பையனை வெட்டி அடித்து அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா மயக்க நிலைக்கு போயிட்டான் ஆண் நண்பர். அப்போ அந்த பெண்ணை வந்து அந்த ஆண் நண்பர் எங்க மயங்கி விழுந்திருந்தானோ அதுல இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்துல அந்த பெண்ணை இழுத்து சென்று தரன்னு இழுத்துட்டு போய் அந்த பெண்ணை வந்து நிர்வாணமாக 3 இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா துடிக்க கற்பழித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை இது! மிகவும் பாருங்க எவ்வளவு துன்புறுத்தப்பட்டிருக்காள் அந்த பெண் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இரவு 11 மணி அளவுல அந்த பெண்ணை வந்து சீரழித்த இந்த ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம்
விடியற் காலை 4 மணி வரையும் அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க 3 பேரும் சேர்ந்து. அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு அந்த பெண்ணை வந்து அருகில் இருக்கக்கூடிய அந்த முட்புதர்ல அப்படி நிர்வாணமாக தூக்கி எறிந்து விட்டு ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு கொடூரமான இந்த மிருகங்கள் செய்த இந்த வேலையை நினைக்கும் போதே உண்மையாவே கண்கள் எல்லாமே எல்லாருக்குமே கலங்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மயக்கத்துல அருவாள் வெட்டுப்பட்டிருந்த அந்த நண்பர் வந்து பாத்தீங்கன்னா விடியற் காலை 4 மணிக்கு மேல் தான் அவருக்கு வந்து அந்த மயக்கமே தெளிஞ்சிருக்கு. தெளிஞ்ச உடனே அந்த நண்பர் செய்த வேலை என்னன்னா 100க்கு போலீஸாருடைய அந்த 100 நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து என்னுடைய நண்பரை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி போலீஸார்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்திற்கு வந்து அந்த நிர்வாணமாக இருந்த பெண்ணையும் அந்த ஆண் நண்பரையும் மீட்டு இன்னைக்கு கோவையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் தான் இன்னைக்கு வந்து அந்த கோவையை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வந்து அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு சம்பவமாக இருக்கு. ஏன்னா நம்ம இன்னுமே வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையில அந்த பெண் சிக்கியதுல இருந்து நம்ம இன்னுமே அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல. ஏன்னா இன்னை வரைக்கும் யார் அந்த சார் அப்படின்ற கேள்விக்கும் விடை கிடைக்கல. அந்த தப்பு பண்ண அந்த ஞானசேகரனும் இன்னைக்கு சுதந்திரமாக வந்து உலா வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு தமிழகத்துல நம்மளுடைய பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லாருமே வைத்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை புரியும் நினைக்கிறேன். ஆகவே அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாத நம்மளுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த கோவை சம்பவம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு காட்டுல தூக்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டானுங்க, ஏதோ ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியா அப்படின்னு நடந்திருந்தா கூட சரி ஓகே, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இந்த கோவை அவினாசி ரோடு அப்படின்றது விமான நிலையம் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் அப்படின்றது எப்பவுமே ஒரு பரபரப்பான ஒரு இடமாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கூடுதலா அங்க சுற்றி வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவை அவினாசி அந்த ரோட்ல கிட்டத்தட்ட 10 கல்லூரிகள் இருக்கு. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் ஹப்பாக தான் அந்த இடமே வந்து அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து படிப்பதற்காக அவங்களுடைய கல்லூரி பசங்களை இல்ல ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்களை அனுப்பக்கூடிய ஒரு இடமாக, கல்வியில் சிறந்த ஒரு இடமாக அந்த இடம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த சாலையை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், மாணவர்கள் தங்கும் விடுதிகள், அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஆள் நடமாட்டம் உள்ள ஒரு ஏரியாவாக தான் இருக்கு. இன்னொரு விஷயம் கூடுதலா என்னன்னா, அதிகமாக கல்லூரிகள் அந்த இடத்துல ஒரு 10 கல்லூரிகள் இருக்குன்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, போலீசாரின் கடமை அப்படின்றது தெரியுதா இல்லையா? இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, அதை சுற்றி 500 மீட்டருக்கு ஒரு கேமரா கூட இல்லை. அப்ப சிசிடிவி கேமரா பொருத்துவதற்காக ஒரு தொகை ஒதுக்குனீங்களா அரசாங்கம் சார்பாக? அந்த தொகை என்ன ஆனது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஆதங்கம் இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்ல, ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தாலே 10 வருஷம் ஜெயில போட்டுருவேன்னு சொல்லி பேசினாரு நம்ம அப்பா முதல்வர். அந்த சட்டம் இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒருத்தர் மேல கூட நீங்க ஆக்ஷன் எடுக்கல. அப்ப சட்டம் வெறும் காகத்துல எழுதுறதுக்காக தான் நீங்க போட்டீங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கா இல்லையா? அப்ப பாருங்க, ஆட்சியாளர்களினுடைய இந்த ஒரு கவனக்குறைவால், அதாவது பாத்தீங்கன்னா சாமானிய இந்த குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம தலைகுனிய வேண்டிய விஷயமும் வெட்கப்பட வேண்டிய விஷயமும் இதுவாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன கேள்வியாக இருக்குன்னா, ஏற்கனவே அண்ணா பாலியல் அந்த வன்கொடுமை சம்பவத்துல ஏன் அந்த கேமரா பொருத்தவில்லை, ஏன் அந்த கேமராவும் வேலை செய்யல அப்படின்ற மாதிரியான கேள்விகளை தான் நீதிமன்றம் எழுப்பியது. அப்படி இருக்கும்போது அந்த இடம் முழுவதுமே ஒரு 10 கல்லூரிகள் இருக்குன்னா எந்த அளவுக்கு ஹை செக்யூரிட்டி தேவை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னொரு விஷயம், இரவுல போலீஸார் ரோந்து போவாங்க. அப்ப இந்த இடத்துல அன்னைக்கு ரோந்தே போகலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கா இல்லையா? அப்ப காவல்துறை தங்களுடைய வேலையை சுத்தமா செய்யறதே கிடையாது. உளவுத்துறையும் செயலிழந்து தூங்கி கொண்டுதான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விகள் தான், அடுக்கடுக்கான கேள்விகள் தான் எழுந்துட்டே இருக்கு. இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? நாங்க பாதிக்கப்பட்டவர்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீதி பெற்று தருவதற்காக 7 தனிப்படைகளை அமைத்து அந்த குற்றவாளிகளை தேடி வருகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருந்தா எவன் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான் அப்படின்றத உடனடியா தெரிஞ்சுக்கிட்டு அவனை உங்களால கைது பண்ண முடியும். அந்த சிசிடிவின்ற ஒரு முக்கிய ஆதாரம் தேவைப்படுற அந்த இடத்துல அந்த
ஆதாரம் இல்லாததால இன்னைக்கு 7 தனிப்படை 10 தனிப்படைன்னு அமைச்சு அதுக்காக ஒரு டீமை ஒதுக்கி எவ்வளவு காலதாமதம் படுத்த முடியுமோ காலதாமதம் படுத்தி குற்றவாளிகளை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் இருப்பதற்கு அரசாங்கமே தேவையில்லாம மக்களே தங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றிட்டா மக்களே பரவாயில்ல, நம்ம உயிர் முக்கியம், நம்மளுடைய மானம் மரியாதை முக்கியம்னு அவங்கவுங்க வீட்டுல தனித்தனியா சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்கவுங்க உயிரை பார்த்துப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்டாலும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய இன்னைக்கு நிலைமை, அந்த மாணவியினுடைய பெற்றோரினுடைய நிலைமை இன்னைக்கு எந்த அளவுக்கு பாருங்க. அவங்களுடைய வருத்தத்தை நம்மளால உணர முடியறது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு நடந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்ற ஒரு பயமும் ஏற்படுதா இல்லையா? இதுதான் இன்னைய தமிழகத்தின் நிலைமை அப்படின்னு நினைக்கும் போது என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மிருகத்தனமான ஒரு தமிழகத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான யோசனையும் வருது. அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன? சரி, அரசாங்கம் செயல் எழுந்துருச்சு, அதை ஒரு பக்கம் விட்டுருவோம். அது இல்லாமல் போதை புழக்கம் இங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலும் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு அப்படின்றதையும் நம்மளால உணர முடிகிறதா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்றதுல நம்ம வடநாட்டு பாணியில தான் கேள்விப்பட்டிருப்போம். வடநாட்டுல சராசரியா பாத்தீங்கன்னா ரோட்ல நடமாடுற பண்ணியே இழுத்துட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவங்கள்லாம் நம்ம வடநாட்டுல தான் செய்திகளா பார்த்திருப்போம். இன்னைக்கு அந்த வடநாடாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறதே அப்படின்ற ஒரு பயம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரினுடைய மனதிலும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அதாவது பாலியல் வன்கொடுமை நடந்த அந்த இடத்துல அருகில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம் நகர் அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சட்டவிரோதமாக ஒரு மதுபான பாரை இயங்கி கொண்டிருக்கு. அப்ப இதுவரை அது அரசாங்கத்துக்கோ இல்ல காவல்துறைக்கோ தெரியாமல் தான் செயல்படுதா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் எழுதா இல்லையா? ஏன்னா அங்க அவ்வளவு மது பாட்டில்கள் மூட்டை மூட்டையாக வைக்கப்பட்டிருக்கு. இதை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பேரறிவாளன் என்ற, அதாவது பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தினுடைய ஒரு வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார். அவரினுடைய தலைமையில அங்க நேற்று பாத்தீங்கன்னா அந்த சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய அந்த மதுபான பார் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி இந்த இடத்துல வந்தது? இதற்கு யார் காரணம்? மாவட்ட ஆட்சியர் காரணமா, இல்ல அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் காரணமா, இல்ல போலீசார் காரணமா? இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அங்க இருக்கக்கூடிய இடத்துல போராட்டம் நடத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அப்ப இத்தனை நாள் இங்க ஒரு சட்டவிரோதமாக ஒரு மதுபான பார் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களா? அப்படி இல்ல, நான் தெரிஞ்சே கையூட்டை பெற்றுக்கொண்டு இதனால் சீரழிய போவது நம்மளுடைய பெண்களோ நம்மளுடைய குழந்தைகளோ நம்மளுடைய முதியவர்களோ தானே, நம்முடைய குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படாது, நம்ம தான் வளர்ச்சி அடைஞ்சிருவோமே பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தெரிஞ்சு இந்த செயல்களை செய்யறாங்களா அப்படின்ற ஆதங்கம் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த பேரறிவாளன் என்ற அவர்களினுடைய தலைமையில நடந்த இந்த போராட்டத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் என்னன்னா, எப்படி இங்க இந்த பார் செயல்பட்டு இருக்கும், இது செயல்படுறது, இது அங்க இருக்கக்கூடிய அந்த விஷயம் மறைமுகமாக இருந்தாலும் அந்த மறைமுகம் மக்களுக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கோ யாருக்குமே தெரியாம இது நடந்திருக்காது. அப்ப இதற்கு யாரெல்லாம் ஒத்து ஊதுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நேரடியாக துணிச்சலாக அரசாங்கத்துக்கு எதிராக கேட்டு அந்த இடத்துல போராட்டம் நடத்துறாங்க. இன்னுமே எத்தனை நாள்தான் இப்படி போராடி 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 ஒவ்வொரு உயிரையா நம்ம இழந்த பிறகு போராட்டம் பண்ணி என்னங்க லாபம் கிடைக்க போகுது? அப்ப இதற்கெல்லாம் என்ன ஒரு மாற்று அப்படின்னா, இதற்கெல்லாம் சட்டம் போட்டாலோ இல்ல எது போட்டாலுமே இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் அதையெல்லாம் பாத்தீங்கன்னா சரி செய்ய முடியாது. இதற்கு ஒரு மாற்றம் நிச்சயமா அது ஆட்சி மாற்றமா இருந்தா மட்டும்தான் அதற்கான வழியா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது திராவிட கட்சிகள் எடுத்துக்கிட்டோம்னா திமுக என்ன அட்டூழியங்கள் நடக்குதோ அதே போலதான் அதிமுக ஆட்சியிலும் அதே அட்டூழியங்கள் நடக்கும். தொடர்ந்து 70 ஆண்டுகளா இப்படிதான் பல பிஞ்சு குழந்தைகளையும் பல பெண்களையும் பல முதியவர்களையும் நம்ம இந்த பாலியல் வன்கொடுமைக்கு இரையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுதான் ஒரு உண்மையான விஷயம். சரி, இது மட்டும் தான் நேற்று நடந்ததான், ஒரே ஒரு நாள்ல நடந்த சம்பவங்களை மட்டும் நான் சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழகத்தின் நிலையோ இல்ல நம்ம வைத்திருக்கக்கூடிய குழந்தைகளையோ பெண்கள்
இளைஞர்களையும் நம்ம எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணுன்ற கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு திக் பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த தமிழ்நாடு மாறி இருக்கிறது அப்படின்றத உங்களால உணர முடியும். அதே கோவை மாவட்டம் அன்னூர் அப்படின்ற இடத்துல சொக்கம்பாளையம் அப்படின்ற ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா போதையில் தள்ளாடிய ஒரு இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவி பெண்ணை மிருகத்தனமாக தாக்கி உயிரிழப்புக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறார். அந்த இளைஞர் போதையில தள்ளாடி அந்த அப்பாவி பெண்ணை வந்து தாக்கியிருக்காரு. எதுக்காக அந்த பொண்ணை அடிச்சடா அப்படின்னு கேட்டா கூட ஏன் அடிச்சேன்னு தெரியல, என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில கோவை அன்னூர்ல ஒரு அப்பாவி பெண்ணை ஒரு இளைஞர் தாக்கி அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அந்த முட்புதர்ல தூக்கி வீசி இருக்கிறார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சென்னை அசோக் நகர் பகுதியில போதையில் மூழ்கிய தந்தை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய 2 மாத கை குழந்தைய கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலை நம்ம வந்து இதற்கு முந்தைய காலங்கள்ல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா அப்படின்னு கேட்டா இல்ல, ரேர் தாங்க. ஏதோ ஒரு காரணத்தால ரேர், ஒன்றும் அவன் சைக்கோவா இருப்பான் அந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த தந்தை வந்து அந்த 2 மாத பெண் குழந்தையை கொன்றது அப்படின்றது சைக்கோ மனப்பான்மை கிடையாது, போதையினுடைய உச்சத்தில் இருந்திருக்கிறான். அதனாலதான் அந்த 2 மாத பெண் குழந்தையை இன்னைக்கு வந்து அந்த தந்தையே வந்து தன்னுடைய கையால் கொலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்மளால கேள்விப்பட முடியுது. அப்படின்னா இந்த போதையினுடைய ஊடுருவலால் இந்த தமிழகத்தின் இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஆண்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த மனித மூளையினுடைய செயலை இல்லாம இழந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால உணர முடிகிறதா இல்லையா? அதே போல திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்த ஒரு ஏழை பெண்ணிடம் அந்த இருவரும் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பெண்ணை கொலை செய்து பக்கத்துல ஆறு போயிட்டு இருக்கு போல அந்த ஆறுல அந்த பெண்ணை மூழ்கி மூச்சு திணற சாகடித்து அந்த பெண்ணை கொடூரமா சாவடிச்சுட்டு இவங்க தப்பி ஓடி இருக்காங்க. இதற்கு அவங்க காரணமாக போலீசார் விசாரணை தெரிய வந்ததுன்னா இவர்கள் இருந்தது அதீத போதையில் இருந்திருக்காங்க. அப்ப வெறும் மதுவுல மட்டும் இந்த போதை கிடைக்கல, கஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கஞ்சா கூலிப் அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையா இந்த கஞ்சாய் பொட்டலங்கள் மிட்டாய்கள் அப்படிலாம் இன்னைக்கு விற்கிறாங்க இல்லையா? கல்லூரிகள் பள்ளிக்கூடங்களின் வாசல் எல்லாம், அதாவது ஒரு சின்ன ஒரு பொட்டி கடையிலே விற்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா பெருக்கம் வந்து அதிகமா இருக்கு. ஆகவே இதன்தான் வந்து இந்த பெண் வந்து அன்னைக்கு ஆத்துல மூழ்கி சாவடித்ததுக்கான காரணம் அப்படின்றத காவல்துறையினர் சொல்றாங்க. அதே போல கோவையில நடந்த ஒரு கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவியை 2 இளைஞர்கள் காதல் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து யார் வந்து தன்னுடைய காதலை ப்ரூவ் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இருக்கும் இல்லையா? அதனால வந்து கூட இருந்த இன்னொருத்தன் காதலிக்கிற பையனை போதை ஊசியை போட்டு அந்த பையனை வந்து சாவடிச்சிருக்காங்க. கூட 2 பேர் இன்னும் 2 வந்து கூட்டணியா இருந்திருக்காங்க. மொத்தம் 4 பேர் சேர்ந்து ஒரு மாணவனுக்கு போதை ஊசியை போட்டு அந்த மாணவனை சாவடிச்சிருக்காங்க. அதுல 2 பேர் கல்லூரி மாணவர்கள், 2 பேர் வந்து வேற மற்ற ஒரு இளைஞர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஆகவே நேற்று ஒரு நாள் மட்டும் தமிழகத்துல இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. இத்தனை பாலியல் வன்கொடுமைக்கும் இத்தனை விஷயங்களுக்கும் காரணம் எது அப்படின்னா இந்த போதை என்ற ஒற்றை மிருகம் அப்படின்றது தான் நமக்கு விஷயம். ஆகவே வந்து இப்ப நம்ம வந்து இந்த போதையை ஒழிப்போமா இல்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களினுடைய கவனக்குறைவை நம்ம ஒழிப்போமா அப்படின்றது மக்களாகிய உங்கள் கையில தான் இருக்கு. ஆகவே நான் என்ன சொல்றேன், ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய சட்டம் இதையெல்லாம் நம்புவதை விட இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு மனிதரும் அவங்களுடைய உயிரை பாதுகாக்கணும்னா நீங்க தான் உங்களுடைய உயிரை பத்திரமாக பார்த்துக்கணும். ஏன்னா தமிழகமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடா மாறக்கூடிய இந்த நிலைமையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே என்னதான் கடுமையான சட்டம் கொண்டு வந்தாலும் இந்த ஆட்சியாளர்களை திருத்த முடியாத வரை இந்த சட்டங்கள் வெறும் செல்லா காசாக தான் இருக்கும். ஆகவே இதற்கு ஒரே தீர்வு வேணும் அப்படின்னா நிச்சயமாக அது ஆட்சி மாற்றமாக தான் இருக்கும். ஆகவே இதுவரை திராவிட கட்சிகளின் மூலம் நம்ம சிக்கி சீரழிந்த இந்த சமூகத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னா வேறொரு ஆட்சியை தான் நம்ம வந்து இந்த தமிழகத்துல மலர வைக்கணும் அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆகவே மக்களுக்காக மண்ணுக்காக கோவையில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு அப்படின்னு எல்லாத்துலயுமே தொடர்ச்சியா போராடக்கூடிய ஒரே கட்சியாக மக்களுக்கு நல்லது செய்யணும், ஆட்சியாளர்களின் விரோத போக்கை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரே செயல்பாட்டோடு செயல்படக்கூடிய கட்சியாக நீங்க நாம் தமிழர் கட்சி தான் இருக்கிறது அப்படின்றது தான் மிகவும் உண்மையான விஷயம். ஆகவே மக்களாகிய நீங்கள் தான் தெளிவு பெற்று ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து இந்த தமிழகத்தை தலை நிமிர செய்யணும் அப்படின்றது தான் இதன் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கு. நன்றி.